வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமகா பத்திரிச்சிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, என் இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி திருவருட் பயனில் நம்ம 72வது குறள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது அருள்நிலைக்கு அப்பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இருவர் மடந்தையருக்கு என் பயன் இன்பு உண்டாகும் ஒருவன் ஒருத்தி உரின் அப்படின்னு அந்த குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெண்பாளார் இருவர் சேர்வதிலே இன்பம் இல்லை, பெண்மகள் ஒருத்தியும் ஆடவன் ஒருவனும் கூடும் கூட்டத்திலேயே இன்பம் உண்டாகும் அப்படின்னு நமக்கு இதை சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அதை ஓமை காட்டுறாங்க. ஒரு பெண்மகள் ஒருத்தியும் ஆடவன் ஒருவனும் கூடும் கூட்டத்திலேயே அந்த இன்பம் உண்டாகும். அதுபோல் இந்த உயிர் அருளோடு சேரும் நிலையில் இன்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உயிர் அருளுக்கு முதலாகி சிவத்தோடு கூடும் போதே பேரின்பம் விளையும் அப்படின்னு இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இந்த பெண்பாளார் இருவர் செய்கிறதுல இன்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல அந்த பெண்ணாக எதை உருவப்படுத்துகிறாங்கன்னா, அந்த உயிரையும் திருவருளையும் பெண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்பாளார் இருவர் சேருறதுல இன்பம் இல்லை. அப்போது அந்த உயிர் அருளோடு சேரும்போது எந்த இன்பமும் இல்லை. அடுத்தது பெண்மகள் ஒருத்தி ஆடவன் ஒருவனும் பெண்மகள் ஒருத்தியும் சேரும்போது தான் அந்த கூடும் கூட்டத்தில் தான் அந்த இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த பெண்ணாகிய அந்த உயிர் சிவத்தோடு கூடும்போது தான் அந்த பேரின்பம் விளையும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இங்கே உயிரையும் திருவருளையும் இங்கே பெண்ணாக பாவிக்கிறாங்க. சரிங்களா? அந்த உருவப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த அருள் இறைவனுடைய திருவருள் அப்படின்னாலே பெண் சக்தி. நம்ம சொல்கிறோம் இல்லையா, சக்தின்னு சொல்கிறோம், அம்பாள்னு சொல்கிறோம், அம்மன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ சிவத்தினுடைய சக்தி தானே இது. சக்தியை தான் நம்ம பெண்ணை நம்ம இப்போ பெண் தெய்வங்கள், பெண் தெய்வம், சிவன் பார்வதி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த பெண் தெய்வங்கள், பெண் அதெல்லாம் சக்தி, அந்த திருவருள் தான். அப்போ சிவமும் அருளும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. சரி, இந்த உயிர் சிவத்தை அணைந்து பெரும் பேரின்பத்தை எப்படி விளக்குவது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த உயிரானது சிவத்தை அணைந்து அது அணைந்து பெறும் அந்த இன்பத்தை, பேரின்பத்தை நாம் எப்படி விளக்குவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகிற்கு தெரிந்த அந்த சிற்றின்பத்தை வைத்து அந்த பேரின்பத்தை விளக்கி காட்ட முற்பட்டனர் நம்முடைய சமய சான்றோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிற்றின்பத்தை அந்த பேரின்பம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக அந்த சிற்றின்பத்தை வச்சு நமக்கு காட்டியிருக்காங்க நம்முடைய சமய சான்றோர்கள். இப்போ சிற்றின்ப பொருளை பல துறைகளாக வகுத்து அவங்க எப்படிலாம் இறைவனை நினைக்கிறாங்க, தலைவன் தலைவியாக நினைக்கிறாங்க, தோழியாக நினைக்கிறாங்க, செவிலி முதலியோர் கூற்றாக அமைத்து பாடுவது இந்த அகப்பொருள் மரபு. அம்மரபையே இவர்களும் பின்பற்றினர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இறைவனை தலைவனாகவும் உயிரை அவன் மீது தீரா காதல் கொண்ட தலைவியாகவும் வைத்து பாடல்கள் புனைந்தனர். இப்போ அப்படி தானே, இப்போ நால்வர் பெருமக்கள் அப்படி தானே, ஒருத்தர் தலைவன் தலைவியாக நினச்சாங்க, ஒரு தோழனான்னு நினச்சாங்க, சுந்தரர் தோழனான்னு நினச்சாரு, அப்புறம் ஒரு அடிமையாக தன்னை நினச்சாரு திருநாவுக்கரசர். அந்த மாதிரி அவர் அதாவது சிற்றின்ப பொருளை பல துறைகளாக வைத்து அவங்க சொல்லக்கூடிய இந்த மரபு இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஞானசம்பந்தர் முதலிய அருளாசிரியர்கள் அகப்பொருளுக்குரிய தலைவி முதலியோர் கூற்றாக பல பதிகங்களை அவர் பாடியுள்ளதை இங்கு நாம் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஞானசம்பந்தர் முதலிய அருளாசிரியர்கள் எல்லாமே இந்த அகப்பொருளுக்குரிய தலைவி முதலியோர் கூற்றாக பல பதிகத்தை அவர் பாடியிருக்காரு. சரிங்களா? அப்போ அதை பெண்ணாக அங்கே உருவப்படுத்தியிருக்கு. சரிங்களா? அந்த உயிரை, அதே மாதிரி இந்த திருவருளை, அப்போ இந்த சிவத்தை ஆணாக இங்கே உருவப்படுத்துகிறாங்க. இந்த பின்னாடி சொல்கிறாங்க. அதாவது அந்த பழைய அக இலக்கியத்தில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காதல் வயப்பட்ட தலைவன் ஒருவன் தலைவியை காண அவன் புறப்பட்டு வரான். சரிங்களா? காதல் வயப்பட்ட தலைவன் ஒருவன் தலைவியை காணதுக்காக புறப்பட்டு வரான். அது நள்ளிரவு. சரிங்களா? இப்போ வழியில் ஒரு ஆறு ஓடுது, காட்டாறு ஓடுது. இப்போ மத யானைகளையும் அடித்து கொண்டு செல்லக்கூடிய வேகத்தோடு அந்த வெள்ளம் அங்கே பாஞ்சிகிட்ருக்கு, ஓடிட்டுருக்கு. அப்போ அதையும் அவன் பொருட்படுத்தாமல் குறுக்க பாய்ந்து நீந்தி வந்துடுறான். அவன் வாரான். தலைவி ஐயோ சொன்ன இடத்துல அவள் காத்துட்ருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவன் அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா, இந்த காட்டாற்று வெள்ளம் போயிட்டுருக்கு, ஆனாலும் அதையும் அவன் பொருட்படுத்தாது குறுக்க பாஞ்சு நீந்தி ஐயோ நம்ம தலைவி காத்துட்ருப்பாளே, அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க நம்ம இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு காத்துட்ருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வாரான். இந்த வீட்டில் உள்ள தலைவி இருக்காளே, அவள் ஐயோ இந்நேரம் அவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரே அப்படின்னு அவள் தவிக்கிறா.
ஆனால் முன்கோபம் கொள்ளக்கூடிய தந்தை வீட்டில் இருக்கார், அவருக்கு தெரியாமல் எப்படி வெளியேற முடியும்? அதனால் அவன் என்ன செய்கிறா, தன்னுடைய கார் சிலம்பை ஓசையில்லாதபடி கட்டி கொண்டு அந்த ஏணி மேல் ஏறி தோட்டத்தில் ஏறி குதிச்சு மழை சோன்னு அங்கே நேரத்தில் பெஞ்சிகிட்ருக்கு, அந்த நள்ளிரவிலும் அந்த காதலன் அகலத்தை அவள் தழுவுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது இந்த அக இலக்கிய தலைவின்னு சொல்லி அதில் இந்த அக இலக்கியத்தில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இவளை போன்ற துணிவுள்ள அந்த தலைவியை திருநாவுக்கரசர் பதிகங்களில் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய பதிகங்களில் இந்த மாதிரி உள்ள துணிவுள்ள தலைவியை காட்டுறாங்க. அந்த திருவாரூர் பெருமான் மீது காதல் வயப்பட்டு தன்வசம் அழிந்த தலைவி அவள் அப்படின்னு அதை உவமை சொல்கிறாங்க. அந்த இறைவன் மேலே அந்த திருவாரூர் பெருமான் மீது காதல் வயப்பட்டு தன்வசம் அழிந்த தலைவி அவள் பக்குவப்பட்ட ஆன்மாதான் அந்த தலைவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னையையும் அத்தனையையும் அன்றே அவள் நீத்தாள், அகன்றாள், அகலிடத்தார் ஆச்சாரத்தை என்று அவளது செயலை தோழி கூற்றாக அங்கே குறிப்பிடுறாரு நாவுக்கரசர். அதாவது ஒரு தலைவனும் தலைவியும் இந்த இடத்துல நம்ம சந்திக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அவள் இறங்கி தலைவி போகும்போது அவங்க அம்மா பற்றியா ஒரு அப்பா பற்றியா எந்த கவலையும் அவள் படலை. அவங்களுடைய குல ஆச்சாரம் என்னது, அவங்க வீட்டுனுடைய விஷயங்கள் என்ன, எதுவுமே அவன் பார்க்கல இல்லையா. தலைவனை போய் பார்க்கணுங்கிற அந்த ஒரே எண்ணத்தில் எல்லாத்தையும் அவள் அகற்றிட்டு அவள் இறங்கி வாரா இல்லையா. அதை இங்கே சொல்கிறாங்க. அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை என்று அவளது செயலை தோழி சுக்கூற்றாக அங்கே நாவுக்கரசர் நமக்கு குறிப்பிடுறாங்க. ஏன்னா திருநாவுக்கரசர் பதிகத்தில் இதை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்மாவாகிய இந்த தலைவியினுடைய செயல் அக இலக்கியத்தில் வரும் அந்த தலைவியினுடைய செயலை நமக்கு நினைவூட்டுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒரு பக்குவப்பட்ட ஆன்மா அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை தான் இங்கே தலைவின்னு அவங்க ஓமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த தலைவியினுடைய செயல் அக இலக்கியத்தில் அந்த வரும் அந்த தலைவியினுடைய செயலை நமக்கு நினைவூட்டுதான் இருக்குது அப்படின்னு இந்த தலைவியை ஆன்மாவுக்கு உருவப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த உயிரை தலைவியாக வைத்து பாடும் இந்த மரபினை ஒட்டியே இங்கே நம்முடைய ஆசிரியர் உமாபதி சிவம் உயிரை பெண்ணாக அங்கே குறிப்பிடுறாரு. சரிங்களா? உயிரை பெண்ணாக அவங்க குறிப்பிடுறாரு. எப்படி அக இலக்கியத்தில் உயிரை தலைவின்னு சொன்னாங்களோ அது மாதிரி இங்கேயும் உமாபதி சிவாச்சாரியார் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, உயிரை பெண்ணாக குறிப்பிடுறாரு. உயிர் அருளோடு கூடிய அளவில் இன்ப நிலை உண்டாகாது. அப்போ ஏற்கனவே உயிரும் பெண்ணு அருளும் பெண்ணுன்னு உருவப்படுத்துகிறாங்க. அப்போ ரெண்டு பெண்கள் கூடும்போது அங்கே இந்த இன்ப நிலை உண்டாகாது இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஸோ உயிர் அருளோடு கூடிய அளவில் இன்ப நிலை உண்டாகாது. ஆனால் உயிரும் சிவமும் கூடிய போதே இன்ப நிலை உண்டாகும். ஏன்னா அந்த உயிர் பெண்ணுன்னும் இந்த சிவத்தை ஆணுன்னு அவங்க சொல்கிறாங்க, உருவப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரும் கூடும்போது இன்ப நிலை உண்டாகும் அப்படின்னு அதை காட்டுறாங்க. அதை உருவப்படுத்தி தான் சொல்கிறாங்க. உயிரும் சிவமும் கூடிய போதே அந்த பேரின்ப நிலை உண்டாகும் என்னும் பொருள்பட இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் என கூறுகிறார். அப்போ இந்த பாட்டில் சொன்னாங்க இல்லையா, அதாவது இருவர் மடந்தையருக்கு என் பயன், இருவர் மடந்தைன்னா அங்கே பெண்ணு, ரெண்டு பெண்ணு சேர்ந்து என்ன பயனு? இன்பு உண்டாம். எப்போ உண்டு இன்பம்? ஒருவன் ஒருத்தி உரின், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கூடும்போது தான் அந்த இன்பம் வரும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு காட்டுறாங்க. அதை மாதிரி உயிராகிய அந்த பெண்ணு திருவருளாகிய பெண்ணோடு சேரும்போது அங்கே இன்பம் இல்லை. அப்போ உயிர் திருவருளை சேரும்போது இன்பம் இல்லை, அந்த உயிர் சிவத்தோடு கூடும்போது தான் அந்த பேரின்பம் கிடைக்குங்கிறதுக்கு இப்படி நமக்கு ஓமை சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, இங்கே இறைவன் ஆணாகவும் உயிர் பெண்ணாகவும் கூறப்பட்டுள்ள நிலையை இங்கு காணலாம். இது கொண்டு உயிர் இயற்கையிலே பெண் இயல்பினது என்று கருதிவிடல் ஆகாது. இப்போ உயிர் பெண்ணுன்னு சொன்னனால அது உயிர் பெண்ணா அப்படின்னா அதுக்காக அப்படி சொல்லலை. அவங்க ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடை சொல்லுறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா உயிருக்கு ஆண் பெண் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது, உடம்புக்கு தான் இல்லைங்களா. அதை நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உயிரானது கட்டு நிலையில் இந்த உலகை சார்ந்து நிற்குது இல்லையா, ஆனால் முத்தி நிலையில் இறைவனை சார்ந்து நிற்கிறது. அப்போ எவ்விடத்துலேயுமே இறைவனது துணை இல்லாமல் அதுக்கு நிலை இல்லை. உயிர் கண்டிப்பாக ஒன்று கட்டு நிலையில் அந்த உலகை சார்ந்து நிற்கிது, அல்லது மரங்களோட சார்ந்து நிற்கிது. முத்தி நிலையில் இறைவனை சார்ந்து இருக்குது, ஏதோ ஒன்று சார்ந்து தான் இருக்கும் அந்த உயிர் இல்லையா. அதே மாதிரி தான் பெண்களும் அப்படி தானே, கண்டிப்பாக மற்றவங்கள சார்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது இல்லையா. அதனாலையும் அந்த உயிரை பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது முத்தி நிலையில் இறைவனை சார்ந்து நிற்கிது. அப்போ எந்த இடத்துலையுமே இறைவனுடைய துணையின்றி அந்த உயிருக்கு நிலை இல்லை,
அறிவில்லை, செயலில்லை, வாழ்வில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறைவனுடைய துணை இல்லை அப்படின்னா அந்த உயிருக்கு இந்த நாளுமே கிடையாது. ஒரு நிலையும் கிடையாது, அறிவு கிடையாது, செயல் கிடையாது, எந்த விதமான வாழ்வும் அதுக்கு கிடையாது. அப்போ மணிவாசகர் இறைவனது திருவருட் சார்பு இல்லாமையால் தமக்கு ஏற்பட்ட அந்த நிலை பேரின்மையையும் வாட்டத்தையும் புலப்படுத்துவாராய். அவர் திருவாசகத்தில் கூட அவர் தன்னுடைய நிலையை அவர் சொல்கிறாரு இல்லையா, அந்த வாட்டத்தை தன்னுடைய அந்த புலம்பல் தானே திருவாசகங்கிறதே மாணிக்கவாசகருடைய புலம்பல் தான் இல்லையா. அப்போ அவருக்கு என்ன, அந்த இறைவனுடைய திருவருள் சார்பு இல்லாதனால தனக்கு ஏற்பட்ட அந்த நிலைபேரின்மை, அந்த பேர் கிடைக்கல இல்லையா. அந்த சிவன் கூப்பிடும்போது இவர் கூட போகல, அவர் கூட்டு போகல, சிதம்பரத்துக்கு வா நான் அங்கே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டார் இல்லையா. ஸோ அவருடைய அந்த நிலைபேரின்மையும் வாட்டத்தையும் அவர் புலப்படுத்துவாராய். கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்விடத்தும் ஒரு துணையின்றி தனித்து நிற்கும் இயல்பு இல்லாமை பற்றி உயிர் பெண்ணோடு ஓமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே உயிரையும் திருவருளையும் அவங்க பெண்ணுன்னு தான் ஓமைப்படுத்துகிறாங்க, அங்கே ஓமிக்காங்க. அப்போ அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா இந்த உயிர் கண்டிப்பாக எதையாவது சார்ந்து தான் இருக்கும். சார்ந்ததன் வண்ணம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, உயிருடைய இயல்பு எதையோ சார்ந்து தான் இருக்கும். கட்டு நிலையில் அங்கே அதாவது கட்டு நிலையில் உலக சார்ந்து நிற்கிது, முக்தி நிலையில் இறைவனை சார்ந்து நிற்கிது. அது மாதிரி தான் பெண்கள் எப்போவுமே யாரையாவது சார்ந்து தான் இருப்பாங்க இல்லையா. அதனாலையும் இந்த உயிரை பெண்ணோடு இங்கே உண்மையை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சிவம் முதலாக இருக்க அருள் அதன் குணமாக இருப்பது. அப்போ சிவன்தான் முதல், சரிங்களா. அவனுடைய குணம் இருக்கு இல்லையா, அதுதான் அவனுடைய அருள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதலாகிய பொருளை விட்டு குணம் எப்போதும் தனித்து நில்லாது. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. அப்போ அந்த சக்தி அப்படிங்கிறதா இந்த இடத்துல என்ன, குணம், திருவருள், பல பேர்கள் அதுக்கு சொல்கிறாங்க. அருள், திருவருள், சிவயோகம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த சக்தியை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய சக்தியை நம்ம என்ன சொல்கிறோம், அருள்னு சொல்கிறோம். இப்போ சிவம் முதலாக இருக்க அருள் அவனுடைய குணமாக இருப்பது. முதலாகிய பொருளை விட்டு குணம் தனித்து நில்லாது. அதனால் ஆசிரியர் உமாபதி சிவம் தன்னுடைய சிவபிராச நூலில் சொல்லியிருக்காரு, இறைவன் முதல் அவன்றன் இளங்கொழி சத்தியாமே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இவ்வாறு சிவத்தை இன்றி தனித்து நிற்றல் கூடாமை பற்றி குணமாகிய அருளும் பெண்ணோடு ஓமிக்கப்பட்டது. ஏன் முதல்ல சொன்னாங்க இல்லையா, எதுக்காக உயிரை பெண்ணோடு ஓமை சொன்னாங்க அப்படின்னா, அந்த பெண் எப்போவுமே மற்றவங்களை சார்ந்து தான் வாழக்கூடியவா இல்லையா. அதே மாதிரி இந்த உயிரும் கட்டு நிலையில் உலக சார்ந்து இருக்குது, முக்தி நிலையில் இறைவனை சார்ந்து இருக்குது. அதனால் உயிரை பெண்ணுக்கு ஓமை சொன்னாங்க. அதே மாதிரி இந்த அருளையே ஏன் பெண்ணுக்கு அவங்க ஓமை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிவத்தை இன்றி தனித்து நிற்றல் கூடாமை. சிவத்தை விட்டு அந்த அருள் அப்படிங்கிறது ஒரு நாளும் தனிச்சு போகாது. அது தனித்து நிற்றல் கூடாமை, தனித்து இருக்காது, சேர்ந்தே தான் இருக்கும். அதனால் அந்த கூடாமை பற்றியுள்ள இந்த குணமாகிய அருளும் பெண்ணோடு இங்கே ஓமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போது இந்த உயிர் முதல்ல திருவருளை உணர்ந்து அதனோடு கலந்து ஒற்றுமைப்படும். இந்த உயிர் முதல்ல திருவருளை தான் பெறும், அதுக்கப்புறம் தான் சிவத்தை அது கலக்கும். அப்போது அந்த உயிர் முதலில் திருவருளை உணர்ந்து அதனோடு கலந்து ஒற்றுமைப்படும். அவ்வாறு அருளோடு கூடிய அளவிலே உயிருக்கு இன்ப நிலை உண்டாகாது. அப்போ திருவருள் மட்டும் நமக்கு கிடைச்சா போதுமா அப்படின்னா இல்லை, அதுக்கும் அடுத்த நிலையாகி சிவத்தோடு கலக்கக்கூடிய நிலைக்கு நம்ம போகணும் இல்லையா. அதாவது தெளிவு, இப்போ ஞானத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல்ங்கிற நிலையில் தான் இந்த அருள்நிலை. அதோடு நிப்பாட்டக்கூடாது, நிட்டை கூடலுக்கு நம்ம போகணும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த உயிர் முதலில் திருவருளை உணர்ந்து அதனோடு கலந்து ஒற்றுமைப்படும். அவ்வாறு அருளோடு கூடிய அளவிலே உயிருக்கு இன்ப நிலை உண்டாகாது. உயிரும் அருளும் பெண்டீர் நிலையில் உள்ளவை ஆதலின், அதை பெண்ணை ஓமைப்படுத்தியிருக்கிறதுனால பெண்டீர் இருவர் சேர்வதால் இன்பம் உண்டாகுமா அப்படின்னு அவங்க கேட்காங்க. ஸோ அவ்வருள் தனக்கு முதலாக உள்ள சிவத்தை காட்ட உயிர் சிவத்தை அறிந்து அதில் அழுந்தும் போதே பேரின்பம் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனையே இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அருள்நிலையை எய்தினார் அவ்வளவில் நில்லாது நிட்டை கூடலாகிய ஆனந்த நிலையை அடைதல் வேண்டும் என்பதுதான் இந்த செயலினுடைய கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருள்நிலையோட நம்ம எதிட்டோம், அருள்நிலை அந்த தெளிவு, அதாவது தெளிவுணர்வு அல்லது அந்த தெளிதல் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டோம், அல்லது திருவருள் நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா அதோடு நின்றக்கூடாது. அவ்வளவில் நிற்காம நிட்டை கூடலாகிய ஆனந்த நிலையை நாம் அடையணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆசிரியர் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.